ஹாய் ஹலோ மக்களே. நாம் இப்போ அடுத்ததாக எங்கே வந்திருக்குன்னு பார்த்தோன்னா திருமுக்கூடல் தான் வந்திருக்கோம். இந்த திருமுக்கூடலை எதனால் இந்த திருமுக்கூடல் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பாலாறு, செய்யாறு, வேகவதி ஆறு, இந்த 3 ஆறும் இணையத்தில் தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஊரோட பேர் வந்து திருமுக்கூடல். இது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது. பழைய சிவாரம் பக்கத்துலேயே தான் இந்த ஆறு இருக்குது. இந்த ஆற்றுல பக்கத்தில் பெருமாள் இருக்கார். அப்பன் பிரசன்ன வெங்கடேஷ பெருமாளை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவருடைய சிறப்பு அம்சங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கோவில் உள்ள வெங்கடேச பெருமான் என்ற திருநாமம். சுவாமி வந்து இங்கே மும்மூர்த்தி சுரூபமாக அருள் பாலிக்கிறார். சிவன், விஷ்ணு, பிரம்மன். சிவனாக நெற்றிக்கண் ஜடாமுடி. கார்த்திகை மாதம் தைல காப்பில் சேவிக்கலாம். சுவாமி வந்து தைல காப்புன்னா சுவாமிக்கு வந்து நேத்திர தரிசனம், அதாவது தீபத்தின் 3ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி முன்னதாக 27 நாட்கள் வரலும் சேவிக்க முடியும். தீபத்தின் 3ஆம் நாள் என்ன, முதல்ல கார்த்தி தீபம், 2வது விஷ்ணு தீபம், 3ஆம் நாள் வந்து சுவாமி தைல காப்பி வச்சு திருமணி எடுத்து காமிப்போம். எடுத்து காமிச்சேன்னா சுவாமிக்கு நெற்றிக்கண்ணும் ஜடாமுடியும் தெரியும். 27 நாட்கள் சேவிச்சுட்டு 28ஆம் நாள் சுவாமி வந்து அலங்கார பூர்வமாக கருட சேவை, அதாவது பரமபதல் வாசல் வழியாக சுவாமி வலம் வருவார். அதனால் சுவாமி வந்து மும்மூர்த்தி சுரூபமாக அருள் பாலிக்கிறார். அதன் பிறகு சுவாமியை பார்த்தோம்னா இந்த பக்கம் மார்க்கண்டேய மகரிஷியாகவும் பூமி தேவி தாயாருக்காகவும் திருமலை அப்பன் சங்கு சக்கரம் இங்கே பிரதர்ஷனம் பண்ணியிருக்கு. சுவாமி வந்து கற்களான சங்கு சக்கரம் இங்கே தான் நம்ம பார்க்க முடியும். திருப்பதியில் பார்த்தேன்னா தங்கத்தாலான சாத்தப்பட்ட ராமானுஜர் காலத்தில் வழங்கப்பட்ட சங்கு சக்கரம் தான் நம்ம பார்க்க முடியும். இங்கே வந்து தொண்டைமான் சக்கரவர்த்தி ராஜாவுக்காக அப்பன் தன் வெங்கடேச பெருமான் கையில் உள்ள கற்களான சங்கு சக்கரம் கொடுத்து காப்பாற்றணும். எப்படின்னு கேட்டேன்னா, சுவாமி வந்து ரங்கநாத பெருமாளை சயனத்தலத்தில் இருந்தார். 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக சுவாமி வந்து சைனத்தில் தெரிவிச்சு தொண்டைமான் சக்கரவர்த்தி என்ற ராஜா போருக்கு போகிறச்ச தோற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்பா வெங்கடேச பெருமாளே என்று அழைத்ததால் சுவாமி எழுந்து நின்று விஸ்வரூப தரிசனம் கொடுத்து தன் பக்தன் தோற்கக்கூடாது என்று சொல்லி கையில் உள்ள சங்கு சக்கரத்தை கொடுத்து காப்பாற்றினான். சுவாமி கொடுத்த பொருள் எப்பவும் திரும்ப வாங்க மாட்டான். அதனால் அந்த சங்கு சக்கரம் இங்கேயே பிரதர்ஷனம் பண்ணி வச்சுருக்கோம். சரிச்சிங்க. சுவாமி வந்து இங்கே வடதேச பார்த்த மாதிரி அருள் பாலிக்கிறார். வேகவதி ஆறு, பாலாறு, செய்யாறு 3 ஆறுகள் சங்கமிக்கிறதுனால ஊர் பெயர் திருமுக்கூடல். சுவாமி திருத்தலத்தின் பெயர் அப்பன் வெங்கடேச பெருமான் என்ற திருநாமம். சுவாமி வந்து 1500 ஆண்டுகளுக்கும் பழமையான திருத்தலம். திருமுக்கூடலில் அமைந்திருக்கிறார். அவரை தரிசிக்க நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவரை சென்று தரிசியுங்கள். கொடிமரம் கூட பார்த்துருப்பீங்க. இந்த கொடிமரம் கூட பார்த்திங்கன்னா ஒரு மரத்தாலான கொடிமரம் தான் இங்கே வச்சிருக்கிறாங்க. அந்த மரம் இன்னமும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறது. இந்த கோவிலில் சுற்றியும் புல்வெளி நிறைந்த கோவிலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சுவற்றில் பழைய காலத்து கல்வெட்டுக்கள் உங்களுக்கு தெரியும். இந்த கோவிலில் வந்தால் உங்களுக்கு அமைதியான ஒரு விதமான புத்துணர்ச்சியும் பெருமாளை தரிசிக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. திருப்பதி சென்று பெருமாளை தரிசிக்கும் போது அதைவிட உங்களுக்கு மிக அருகில் பெருமாளை தரிசிக்கும் வாய்ப்பு திருமுக்கூடல் சீனிவாச பெருமாள் காட்சி அளிக்கிறார். மிக அருகாமையில் சென்று பெருமாளை தரிசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் உள்ளவே சென்று பிரகாரத்தை சுற்றி வரலாம். இந்த கோவிலில் அனைத்து சிறப்பு அம்சங்களையும் நீங்கள் சென்றால் உங்களுக்கே தெரியும்.
இந்த கோவில் ஆற்று பகுதியில் பக்கத்திலே இருக்கிறார் சீனிவாச பெருமாள். மிக இயற்கை வளர்ந்த காற்றுகள் வீசும் உங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தையும் தரக்கூடிய சீனிவாச பெருமாள். நன்றி.